ஜீரக தொகையில் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இதில் அதிகமான நன்மைகள் இருக்குது, அதை பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப 2-3 வரமிளகா, 5-6 பல் பூண்டு, 1.5 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தனியா. எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ ஒரே ஒரு ட்ராப் ஆயில் விட்டு அந்த துவரம்பருப்பு இருக்குல்ல, அதையும் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். இந்த சீரக தொகையில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் எபிஜெனின் லியோட்டினின்ற 2 வேதிப்பொருட்கள் இருக்குது. அது கேன்சர் வராமல் தடுக்கும், மாரடைப்பு அந்த மாதிரி வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இதில் உடல் வீக்கத்தை நல்லா குறைக்கும், நரம்பு மண்டலத்தை நல்லா பலப்படுத்தும்னு சொல்கிறாங்க. வயிற்று வலி, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அப்புறமா நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பை கரைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணுறேன். தனியா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும். எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அந்த ஸ்லோவில் தான் ஃப்ரை பண்ணணும், ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, அந்த டேஸ்ட் மாறிடும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், என் குழந்தை சாப்பிட்றதால இன்றைக்கி 2 தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1 மிளகா ஆட் பண்ணி வைங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது கூட பார்த்திங்கன்னா 4-5 பல் பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சுவலி சீரகம் நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணோம். சீரகம் நம்ம முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு கசப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் பூண்டு லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1.5 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீரகம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும் நான் டேஸ்ட்டு. பட் உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஹேருக்கு நல்லது இல்லையா, அதனால் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்கிற ப்ரொப்போர்ஷனில் அப்படியே பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த சட்னி தோசை, இட்லி, மெயினாக தயிர் சாதத்தோட வேறு லெவலில் இருக்கும். எங்கேயாவது நீங்கள் வெளியே ட்ரிப்புக்கு போகிறீங்கன்னா இந்த தயிர் சாதத்தோட இந்த தொகையில் எடுத்து சாப்பிடுங்க. ஊறுகாவே தேவையில்லை, சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுருங்க. ஆக்சுவலி மிக்சிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காய பவுடர், கொஞ்சமாக கல்லுப்பு இருந்துச்சுன்னா போடுங்க. என்கிட்ட சால்ட் போட்டேன். குறைன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ட்ராப் ஆயில் விட்டுட்டு அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டினா சூப்பரான தொகையல் ரெடி. இந்த தொகையல் ஜரம் ஃபீவர் வந்திருப்பாங்கள்ல அவங்களுக்கு இந்த வாய் கசப்பாக இருக்கும், அவங்களுக்கும் இந்த தொகையல் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு. பாய்.